வணக்கம். காங்கிரஸ் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் மனுக்களை வாபஸ் பெறாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். பாமகவோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். மேலும் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் நிலையில் உள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு புதிய நீதி கட்சி, தேசியவாத காங்கிரஸ், படைப்பாளி மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை வேங்கைகள், இந்திய குடியரசுக் கட்சி மற்றும் பல கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுபவர்கள் தொகுதிகளில் தேர்தல் பணிகளை ஆரம்பித்துள்ளனர். மக்கள் மத்தியில் இந்த கூட்டணிக்கு அமோக ஆதரவு உள்ளது என்று கூறிய அவர், மேலும் புதுவையில் எங்கள் கூட்டணி அமோக வெற்றி பெறும். நாங்கள் புதுவையில் காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்பட்ட வளர்ச்சி மற்றும் எதிர்கால திட்டங்களை முன்வைத்து தேர்தலை சந்திக்கிறோம். மேலும் காங்கிரஸ் கூட்டணியில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் தவிர மற்ற தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மற்றும் மகளிர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம். ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி முன்னிலையில் நடந்த வேட்பாளர் பரிசீலனையில் மகளிருக்கு வேறு வாய்ப்பு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், இளைஞர் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தலில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் கட்சி தலைமையின் ஒப்புதலுக்கு பின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றார். தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணி அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களை தவிர வேறு யாராவது வேட்புமனு தாக்கல் செய்திருந்தால் அவர்கள் தங்கள் மனுக்களை வாபஸ் பெற வேண்டும். அப்படி வாபஸ் பெறாவிட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்படுவார்கள் என்று எச்சரித்து கூறினார். புதுவை உழவர்கரை தொகுதி திமுக வேட்பாளர் ஜான்குமார் பூமியான்பேட்டை குடியிருப்பு பகுதியில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார். அவரை மக்கள் உற்சாகமாக வரவேற்று அமோக ஆதரவு அளித்தனர். புதுவை உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் ஜான்குமார் பூமியான்பேட்டை ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியை தொடங்கினார். அவர் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று தம்மை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர். அப்பொழுது கவுன்சிலர் நந்தகுமார், ஊர் முக்கிய பிரமுகர்கள் சண்முகம், எஸ்.எம். செல்வராஜ், மணிபாலன், திருக்காஞ்சி பாலகிருஷ்ணன், கதிரேஷ், சுரேஷ், அசோக் ராஜ், ஜெகதீசன், புகழேந்தி, வட்ட செயலாளர் எம்எல் ஜெரோம், புதுநகர் சரவணன், அருள், ரவி, ஜெயமூர்த்தி, கார்த்திக், கம்பன் நகர் திமுக வட்ட செயலாளர் அகிலன், கலிய கார்த்திக், பிரான்சிஸ், பியர்பாயின், ஜெனோ, பாவான நகர் செல்வராஜ், பாரி, சம்பத் மற்றும் அந்தோணிராஜ், கணுவாப்பேட்டை ஆபரேட்டர் கண்ணன், நெல்லித்தோப்பு குழந்தைராஜ், ஜான் பீட்டர், மூலகுளம் கிளை செயலாளர் பாலகிருஷ்ணன், திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், நூற்றுக்கணக்கானோர் உடனிருந்தனர். புதுவையில் இன்று எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு துவங்கியது. இதில் 180 பள்ளிகளைச் சேர்ந்த 12,602 மாணவ மாணவியர் ஆர்வமுடன் தேர்வு எழுதினர். புதுவையில் எஸ்எஸ்எல்சி எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. தேர்வினை 43 மையங்களில் 180 பள்ளிகளைச் சேர்ந்த 12,602 மாணவ மாணவியர் ஆர்வமுடன் எழுதினர். மேலும் தனித்தேர்வர்கள் 1,711 பேர் எழுதினர். தேர்வு மையங்களில் 800 மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். மேலும் முதன்மை கல்வி அதிகாரி தலைமையில் 42 உறுப்பினர்களை கொண்ட 7 பறக்கும் படைகள் முறைகேடுகளை தவிர்க்க கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தேர்வினை முன்னிட்டு முன்னதாக மாணவ மாணவியர்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தேர்வினை நல்ல முறையில் எழுதி வெற்றி பெற சிறப்பு பூஜை செய்துவிட்டு பின்பு தேர்வு மையங்களுக்கு தேர்வு எழுத சென்றனர். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தொகுதியின் திமுக வேட்பாளரும் புதுவை நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுவை உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு குடிசைகள் எரிந்து சாம்பலாகியது. இதனால் பொருட்சேதம் ஏற்பட்டது. இத்தகவலை அறிந்த உழவர்கரை தொகுதியின் திமுக வேட்பாளரும் புதுவை நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்பொழுது திமுக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை ஜேவிஆர் ஹாலில் நடைபெற்ற உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் திமுக வேட்பாளர் சிவா கலந்து கொண்டார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் ஜேவிஆர் ஹாலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ரஹ்மான் தலைமை தாங்கிட கவுன்சிலர் கோவிந்தராஜ், இளைஞர் காங்கிரஸ் சாம்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக உருளையன்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளரும் திமுக இளைஞரணி அமைப்பாளருமான திரு சிவா கலந்து கொண்டு
கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தேர்தலில் நான் வெற்றி பெற ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று பேசினார். கூட்டத்தில் கூட்டணி கட்சியின் வேட்பாளரான சிவா தேர்தலில் வெற்றி பெற அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கணவன் மனைவியாக நடித்து தமிழகத்திற்கு மது பாக்கெட்டுகளை கடத்த முயன்ற 2 பேரை முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்து மது பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். புதுவை முத்தியால்பேட்டை இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன், சப் இன்ஸ்பெக்டர்கள் சுஜித், கோகுலகிருஷ்ணன் மற்றும் போலீசார் காட்டாமணிக்குப்பத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த சந்தேகப்படும்படியான ஒரு ஆணையும் பெண்ணையும் தடுத்து நிறுத்தி விசாரித்தனர். மேலும் அவர்களிடமிருந்த பைகளை சோதனையிட்டனர். அதில் 5 பாக்கெட்டுகளில் 432 மது பாட்டில்கள் இருந்தது. மேலும் விசாரணையில் அவர்கள் கணவன் மனைவி போல் நடித்து புதுவையில் இருந்து தமிழகத்திற்கு மதுபானங்களை கடத்தி செல்வது தெரியவந்தது. உடனடியாக போலீசார் அவர்களை கைது செய்து மது பாட்டில்களை கைப்பற்றி கலால்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுவை காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் வாக்கு சேகரித்தார். புதுவை காமராஜர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக முதலமைச்சர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். அவர் சாரம் சுப்பிரமணியர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் சாரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர் புதுவையில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி மலர்ந்திட கை சின்னத்தில் வாக்களித்து தம்மை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். அப்பொழுது காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். இதேபோல ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் லட்சுமி நாராயணன் அத்தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். அவர் தேர்தலில் தம்மை ஆதரித்து வாக்களிக்குமாறு வாக்காளர்களிடம் கேட்டுக் கொண்டார். அப்பொழுது கவுன்சிலர் குமரன், மகளிர் ஆணைய தலைவி கமலினி, மகளிர் காங்கிரஸ் தலைவி விக்டோரியா, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்கள் கடலூர் புதுவை மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயரை சந்தித்து ஆதரவு கேட்டனர். புதுவை திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்கள் புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயரை சந்தித்து காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கேட்டனர். இதனைத் தொடர்ந்து ரயில்வே நிலையம் எதிரே உள்ள இருதய ஆண்டவர் ஆலயத்திற்கு சென்று பங்குத்தந்தை தாமஸ் அடிகளாரிடம் ஆதரவு கேட்டனர். நிகழ்ச்சியில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் SP சிவக்குமார், லட்சுமி நாராயணன், சிவா, நந்தா சரவணன், முன்னாள் அமைச்சர் காந்திராஜ், மகளிர் காங்கிரஸ் தலைவி அமலோற்பவ மேரி விக்டோரியா ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் கூட்டணி கட்சிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக் கொண்டனர். தொகுதி மறுசீரமைப்பு அமுலாக்கப்பட்ட பின் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் முற்றிலும் மாறுபட்ட தொகுதியில் மக்களை சந்திக்கின்றனர். அதில் முதலியார்பேட்டை தொகுதியை பற்றி காண்போம். தொகுதி சீரமைப்பில் பளு குறைக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் ஒன்று முதலியார்பேட்டை. இந்த தொகுதியில் பெரிய அளவில் மாற்றம் ஏதும் இல்லை. ஆனால் இந்த தொகுதியில் மறுசீரமைப்புக்கு முன்பிருந்த தேங்காய் திட்டு, முருங்கப்பாக்கம் வார்டுகள் இப்பொழுது அரியாங்குப்பம் தொகுதியில் இணைக்கப்பட்டுள்ளன. அதேபோல கொம்பாக்கம் வார்டு வெள்ளியனூர் தொகுதியில் இணைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது பாரதிதாசன் நகர், முதலியார்பேட்டை, விடுதலை நகர், கீரப்பாளையம், நயினார் மண்டபம் ஆகியவைகள் முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பிருந்த இந்த தொகுதியில் 32,958 வாக்காளர்கள் இருந்தனர். ஆனால் இப்பொழுது இந்த எண்ணிக்கை 29,068 குறைந்துள்ளது. வழக்கம்போல் இந்த தொகுதியிலும் பெண்களே அதிக அளவில் உள்ளனர். நகர் மற்றும் புறநகருடன் வளர்ந்து வரும் பகுதியாக இந்த தொகுதி உள்ளது. பதற்றம் நிறைந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் மத்திய பாதுகாப்பு படையினர் தாசில்தார் ரமேஷ் தலைமையில் ரோந்து சென்றனர். புதுவையில் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மத்தியிலிருந்து பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணிக்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வரும் தேர்தலை அமைதியான முறையில் நடத்திட ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி பதற்றம் நிறைந்த தொகுதியான நெல்லித்தோப்பு தொகுதி லெனின் வீதியில் பாதுகாப்பு படையினர் தாசில்தார் ரமேஷ் தலைமையில் ரோந்து சென்றனர். அவர்களுடன் ரோந்து பணியின் பொழுது தேர்தல் அலுவலர்கள் பலரும் மற்றும் காவலர்களும் சென்றனர். மேலும் இதேபோல பதற்றமான பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளவிருக்கின்றனர். இதேபோல அரியாங்குப்பம் வீராம்பட்டினத்தில் மத்திய பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தாசில்தார் ரமேஷ் தலைமையில் மத்திய பாதுகாப்பு படையினர் ரோந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.